சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னையோட 3வது நாளாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம் போயிட்டு இருக்குங்க. 50 பேருக்கு 60 பேருக்கு அந்த மாரி கொடுத்துட்டு இருந்தாங்க 2 நாளும். இன்னைக்கு அன்னதானம் உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தான். கீழே பேர் எழுதியிருக்கோம், பரணி ஸ்ரீராம் பிறந்தநாள்னு. என்னுடைய பெரிய பையனுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும். அப்புறம் என்னுடைய மகன் பிறந்தநாள். அவர் இன்னைக்கு 10வது படிக்கிறார். அவருக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கு, அதனால அவரால் வர முடியல. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால உங்களுடைய ஆசீர்வாதங்கள் குழந்தைங்களுக்கு எப்பொழுதும் வேணும். பல்லாண்டு வாழணும், எல்லாரும் சந்தோஷமா சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும் வேண்டிக்கிறோம். இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸில் நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே அன்னதானம் கிடையாது, எதுவுமே அன்னதானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு தயிர் சாதம் கூட போட்டாலும் அன்னதானம் தான். ஆனால் இன்னைக்கு வடை பாயாசத்தோட இந்த அன்னதானம் ஸ்டாப் ஆகக்கூடாது. எல்லா ஐட்டமும் இருக்கணும். சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு 50 பேர் கொடுத்தாலும் 10 பேர் கொடுத்தாலும் 20 பேர் கொடுத்தாலும் இதே போல இந்த அன்னதானத்தை பண்ண வைக்கிற அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் தான் நன்றி. எங்களுக்கு எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களுடைய மனம் தளராம இந்த அன்னதானத்தை தினசரி நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் மற்றும் எங்களை ஆசீர்வாதம் பண்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க ஐயா. கொஞ்சம் வெளியில இருக்கிறோம், அப்படி உள்ள வந்துருங்க. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன். வானமும் வையமும்
ஈசன் நின்ற கோலம் தானே எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய சிவவித்து என்ன பாட்டி என்ன சுத்திங்கடா என்ன துணி அது இருந்தா போறது. உட்காரு. எங்க உட்காரு? அங்க போய் உட்காரு. சாமி பக்கத்துல உட்கார சொல்றாரு சாமி. ஒண்ணா இதுக்குதான் உட்கார சொன்னாரு, அவரை கூப்பிட சொல்ல. நான் கூப்பிடுறேன். பாட்டி பாயசம் குடிச்சியா? இன்னொரு பாயசம் வேணுமா? நல்லா இருக்குடா அண்ணா. சரி இந்தா. நல்லா இருக்குடா அண்ணா. சரி சரி குடி. நீ அந்த வர்ண பாரு ஜாத்தம் தன்னை நீ பாடுற பாட்டெல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆகி போச்சு. நீ குடி. அங்கி அந்த ருக்மணிக்கு தன்கரத்தி கண்டு மந்த நாரணன் கொண்டடி நின்றன் கையில ஊத்திக்கு போற பாட்டி. என்னுடைய தர்மபுத்திரி கன்யா சத்யபாமை மன்னன் சரி சாப்பிடு 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 சாப்பிடு. சரி அண்ணா. சரி சரி அண்ணா நல்லா இருக்கு. சரி சரி நீ சாப்பிடு சாப்பிடு. அக்கா நல்லா இருக்கு அக்கா. சரி பாட்டி சாப்பிடு பாட்டி சாப்பிடு பாட்டி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய் அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய் அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது சிவமே மலையாய் ஒளிரும் அழகி எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. நல்லா இருக்கணும். பெரியவனுக்கு பிறந்த நாள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சிறப்பாக சந்தோஷம் நமச்சிவாய் 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 நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். என்ன தாத்தா? பெரிய பையனுக்கு என் பெரிய பையனுக்கு பரணி ஸ்ரீராம். அருணாசலேஸ்வரர் கருணை பரணி ஸ்ரீராம் உடல் நலம் மனநலம் அனைத்து வளங்களையும் வாழ்க்கை அடுத்த ராட்சங்களும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமா. அடுத்த ராட்சல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமா. அடுத்த ராட்சல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஓம் நமச்சிவாய சாமி. சரிங்க சாமி போயிட்டு வாங்க. வாங்க ஐயா நமச்சிவாய. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இவர் என்னன்னு கேளுங்க. அவர் என்ன நான் செவனேன்னு கீரைல கேட்டு என்ன தெரிவிச்சிடும். அவரை கேட்குறாரு. பாதுஷா கேட்டுனேங்கிறாரு. பாதுஷா இங்க போட்டா தானே தருவான். கண்ணில் கம்மி மாட்டேன். பாயசம் தான் கொடுத்தமே சொல்லு பாட்டி. பாயசம் கொடுத்தாச்சு அண்ணா. வாங்கி அந்த வர்ணா பாரு ஜாத்தம் நல்லா இருக்குடா அண்ணா. நல்லா கீது நல்லா இருக்கு. நல்லா கீது நல்லா இருக்கு.
வீடியோ நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு. ஆயிரத்தி குடிச்சேன் நான் பார்த்து. இல்லை, நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன். நேற்றவா? ஆமாம், நல்லா சாப்பிட்டேன். நேற்று சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டாங்க. காலையில் சாப்பிட்டாங்களா? என்ன பாட்டி சாப்பிட்ட? பிரியாணி. பாட்டி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு கேட்டேன், என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். நான் பாட்டிக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி. அந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியில் பூண்டு வெங்காயம் போடுவான். அப்போ தானே பாட்டியா? அவ்வளோதான். செஞ்சு ஷூட் பண்ணிட்டு என்ன நம்ம சினிமா தேடுறாயா? சினிமா காப்பாடி போட்ட பாட்டி போகிற பழகிமா மாதிரி. இப்போ சினிமா கூட்டாயங்கள்லாம் இப்போல்லாம் வீடு வீடாக டிவி ஆச்சு. வீடு டிவி இருக்கா? பின்ன இந்த காற்று தான் நல்லா அடிக்கிறது. மரம், வாழை மரம், வாழைத்தோப்பு குழு குழுன்னு இருக்குதுல்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி பாட்டி போயிட்டு வரட்டுமா? நான் நீ என்னத்துக்க? ஐயோ வேறு உன்னை கேமரா எடுத்துங்கிறோம். உலகம் பூரா உன்னை பார்த்துன்னுக்குறாங்க. உலகம் பூரா மீனாட்சி பாட்டி யாருன்னா எல்லாருக்குமே தெரியுது. கோபாலம் தாட்டி கோபாலம் மீனாட்சி முரட்டு பசுக்கள் எல்லாம் திருட்டு கோபாலுடைய ஆத்துக்காரி. இல்லை, மீனாட்சி பாட்டி யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவா? அட வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா. மடிசாரு புடவை இல்லாத அழகா, அட வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா. பாட்டி மடிசாரெலாம் கட்டும்ல? கட்டுங்க அந்த மாதிரி புடவை எழுதியடா அண்ணா. ம், அதுக்கு 16 கஜம் வேணுமா? 16. எத்தனை கஜம் கட்டுவ? 16 கட்டு. இது 6 கட்டு. இது நைட்டி போட்டுருக்கேன் நான். 6 கட்டு. நைட்டிலாம் நீ போட்டுக்கிறியா சின்ன வயசுல? அப்பெல்லாம் போட்டதே கிடையாது. உன்னை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, மீனாட்சி பாட்டியை நான் கேட்டதா சொல்லு, மீனாட்சி பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மீனாட்சி பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார் இதில் பார்க்குறாங்க. இதில் பார், இதில் ஹாய் சொல்லு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேளு. நல்லா இருக்கேடாம்மா. மெய்யாலுமே பாட்டியே டிவியில் பார்க்கலாம். நீ இப்போ நான் உன்னை காமிக்கிட்டுமா? அவனுக்கு ஃபோனில் காமிச்சினேன் காலைல. உன்னை காமிக்கிட்டுமா? காமிச்சா ஏய் அண்ணா டிவி ஒன்று வாங்கி போறேன்டா. டிவி அவனுக்கு டிவி ஒன்று நாடகம்லாம் நிறைய பார்க்கும். ஏன் பாட்டியே டிவி வாங்கி போட்டால் டிவி சாதாரணம் கிடையாது பாட்டியே. எவ்வளோ? டிவி வாங்கினது இல்லாமல் கனெக்ஷனுக்கு வாங்கணும். அது வேற. டிஸ்கனெக்ஷன் வாங்கணும், மாசம் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணணும். டிவி வேணுமா உனக்கு? ஆமாண்டா அண்ணா. ஆ ஆமாம் அண்ணா. பாட்டி யாருன்னு தெரியுமா? கட்டு. 500 ரூபாய் நோட்டு. இதில் 50 10 ரூபாய் வரும். அதான் தெரியல. 50 டிவி காமிக்கிறேன் உனக்கு. வண்டி இல்லை போகிறதுக்காக தான் சொல்கிறேன். வண்டி இல்லை. பஸ் ஸ்டாண்டு பார்த்து போக வண்டி வண்டி இந்த பாட்டி பேர் என்ன தெரியுமா? நான் சொன்ன ஞாபகங்குதா? சாவித்திரி பாட்டின்னு சொன்ன ஞாபகங்குதா? அதான். ஏய் சாவித்திரின்னா சாவித்திரின்னா உன் பொண்ணு கிடையாது. என் பொண்ணு இல்லை. நான் போயிட்டு சொல்கிறேன். கதை என்ன பண்ணியாச்சு? நல்லா இது பாட்டி படம் உனக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க உயிரை வாங்குற நல்லா இருக்குது நாரி போய்க்கிட்டுலாம் நல்லா இதுன்னு சொல்றது தப்பா? எல்லாம் தப்பு தான். நல்லாவே இல்லை, கேவலமாகுது புடவை. ஜாக்கெட்டு கேவலமாகுது. அப்படிதான் சொல்லிட்டு போ. அது நீ போட்டுக்கிறதால தான். கடையில் வைக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த கோபமா பேசினா கோபமா தான் பதில் வரும். புரியுதா? எப்படின்னா சொல்லிட்டு போ. அன்பா பேசினா தான் அன்பா பதில் வரும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அன்பு பண்புலாம் உனக்கு தெரிஞ்சா கடைசி வரைக்கும் நீ யாரு மேலேயும் பாசம் வச்சது கிடையாதா? கடைசி வரைக்கும் ஐயோ எனக்கு யாருன்னா பிடிக்காதுன்னு அந்த காலத்துல எங்க அப்பங்கிட்ட தான் நான் இருந்தது. வேற யாருக்கிட்டே இல்லை. உங்க அப்பா பிடிக்குமா? எங்க அப்பந்தான் குழந்தையில வச்சிருந்தது என்ன. பாத்தியா? யாரு இது? சிரிக்கிறிய? யாரு இது? அப்பந்தான் வச்சிருந்தான் நான் குழந்தைய. இங்க பார். எனக்கு செய்ய மாட்டாப்பா. எங்க அண்ணன் வீட்டு காமிச்சிட்டா விட கவலையே இல்லப்பா. அண்ணன் வீட்டுக்கு போறியா? எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. எங்க அப்பனும் கூட வரணும்.
கண்ணு தெரியாது, தெரியுமா? தெரியுது, அதான் பார்த்தா. இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது, ஓகேவா? ஆமா பாட்டி, இங்க பாரு, இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது. இந்த பாட்டி ரோட்ல உட்காந்துருந்தாங்க, சரியா? என்ன, இந்த பாட்டிய நம்ம பார்த்துருந்து கடைசியா அப்புறம் ஒரு ஆசிரமக்கார தூக்கின்னு போயிட்டான். அந்த பாட்டி சாவர டைம்ல இட்டுன்னு வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம், காப்பாற்ற முடியல, போயிட்டாங்க. அது உங்க கிரக பாரு போட்டோல, அது பாரு, இந்த பாரு ராஜமக அரண்மனையில பார்த்துங்கிற மாதிரி பார்த்துங்கிறது. பாப்பா பாப்பா என்ன பண்ண சொல்ற? இல்ல பாப்பா, சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ என்ன பார்க்க போற? டெய்லி தான் பார்க்கலாம். இந்த பாட்டி கண்ணு தெரியாது, புரியுதா? ஆனா இந்த பாட்டி உலகம் பூரா ஃபேமஸ். எது என்ன பாட்டியா? உலகம் பூரா ஃபேமஸ். சத்தியவான் ஷாப். 1000 லட்சம் பேர் வந்தாலும் சரி. அதான் அந்த மரத்தில் ஏறி, மாமரத்தில் ஏறி ஒரு கடையை போடுவான். அதனால தான் எல்லாரும் இது பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுவான். தீர்க்க சுங்குலின்னு விடுவான். நோம்பு, வரலட்சுமி நோம்பு, சாவித்திரி நோம்பு, ஆவணி ஆவட்டம், இந்த எதை ஆறு எல்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம். அப்போல்லாம் பூவே கிடைக்காது. அப்போல்லாம் தாழம்பூவே காணண்டாங்க. நீ எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்ப. தாழம்பூ எங்கே இருக்கு? தாழம்பூ சிவபெருமான் தலையிலேருந்து வீழ்ந்துச்சு. எப்போ? சிவபெருமான் தலையிலிருந்து தாழம்பூ விழுந்துச்சு. என்ன தாழம்பூ சிவபெருமான் தலையிலிருந்து விழும் போது பிரம்மதேவர் தாழம்பூ கிட்ட ஒரு பொய் சொல்லு, சிவபெருமான் தலையை நான் பார்த்துட்டேன், அங்கேருந்தா உன்னை பிரச்சனை வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் 2 பேரும் பொய் சொல்லி மாட்டிக்கினாங்க. அதனால தான் பிரம்மருக்கு சிலை இல்லை, பூஜையிலையும் தாழம்பூ இல்லை. ஓஹோ. ஆனால் பூஜையில் கரெக்டு நீ சொல்கிறது. வரலட்சுமி நோன்பு அது ஒரே நாள் மட்டும் அது அழுந்ததுனால அது ஆவணி ஆகட்டும். வரலட்சுமி நோன்புக்கு பந்தல்லாம் போடுவா, நல்லா இருக்கும். பந்தல் போட்டு மாவலை கட்டி கொலு வைப்பீங்களா? கொலு நவராத்திரி. அது வேற பாட்டி. வரலட்சுமி நோம்புக்கு இல்லை, அது வேற, லட்சுமி முகம் தானே. கரெக்டு தான். லட்சுமி முகம் தானே. ஆமாம். சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. நானும் வர வேண்டாமா? நீ எங்கே வர போற? ரமாஸ்வரம் எட்டும் போக சொல்கிறேன். எப்போ? சாயந்தரமா. ஏய் சிமரன், அது ஒரு வருது. பூவே வச்சுக்க கூடாதுதான் அண்ணா. பாட்டிக்கு பூ வைக்கிற மாட்டி. நீங்கெல்லாம் நல்லா இருந்தா போறோம்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு வரேன் நான். போயிட்டு வரேன். Arunachalam
ஜெய சிவ ரகுநாத